அந்த கூட்டம் அரசியல் மையப்பட்ட கூட்டமே கிடையாது. அவருக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் யாருமே நீங்க பாத்தீங்கன்னா பெரிய சம்பாத்தியம் கொண்டவர்களாவும் இருக்க முடியாது. இப்ப இறந்தவர்களுடைய விவரங்கள்லாம் நமக்கு நாளைக்கு தான் தெரிய வரும். அதுல பாதி பேருக்கு மேல வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களா இருப்பாங்க. அதாவது விஜய் அவர்களுக்கு மேல ஒரு அன்புல திரண்டுறாங்க. அது ஒரு உணர்ச்சி பெருக்கு. அதை அவர்தான் வழி நடத்தணும். சரியா கொண்டு போகணும். உரிய நேரத்துக்கு வரணும், உரிய நேரத்துக்கு போகணும், காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து வராதீங்கன்னு சொல்லணும். நீங்க வந்தாலும் நான் உங்களை பார்க்க மாட்டேன், வேனை விட்டு இறங்குவேன்னு சொன்னா எத்தனை பேர் இறங்கி இவரை பார்த்துதான் தீர்வேன்னு வரப்போறாங்க. நான் வந்து நீங்க கட்டுக்கணக்காத கூட்டம் வந்தீங்கன்னா இந்த மாவட்டத்துல இருந்து மட்டும்தான் வரணும். ஏன்னா இங்க அமைப்பு ரீதியாக கட்சிகள் செயல்படக்கூடிய மாவட்டங்கள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நாமக்கல் எடுத்தா 2 மாவட்டங்களா செயல்படுதுங்கிறாங்க. இது மாதிரி கரூர்ல செயல்படுறதும், கரூர்ல 4 மாவட்டங்கள், மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க, அமைப்பாளர்கள் இருக்காங்க. ஒவ்வொருவர்த்தையும் நீங்க வந்து உங்க பகுதியில் இருக்கிறவங்கள வர வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொல்றதுதானே தலைமை கழகம். இப்படி கட்டுக்கடங்காத ஒரு கூட்டத்தை ஒரு இடத்துல திரட்டுனா அவர்களுக்கான தண்ணீர் வசதி யார் பொறுப்பு? அவர்களுக்கான மருத்துவ வசதி பிரஸ் ரிலீஸ்ல இருக்கு, அந்த காவல்துறை கொடுத்த அந்த கடிதத்துல இருக்கு, இதெல்லாம் நீங்க பண்ணணுங்கிறாங்க. அப்ப அந்த அதையெல்லாம் செய்யாம மக்கள் வர்றாங்க, நம்மள பாக்குறாங்க, அவங்க என்ன பக்கத்துல தானே வருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்ல.